நாயும் காலி நீயும் காலி. ஏய் மாமா, கண்ணா புடலையா வச்சிருக்க? ஆப்பஞ்ச படத்தானே வந்தான். நீ வாட்டுக்கு போய்க்கே இருக்க. நான் தான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன்ல. எதாவது ரிட்டையர்ட் ஒரு விவசாயே இல்லையா? கார இனிப்பு எல்லாத்துக்கும் தான் ரிட்டையர்டு. ஏய் இந்த ஆள் எதுக்கு எடுத்தாலும் வக்கன பேசிட்டாருப்பா. மண்டையில அடிச்சு பத்தி. நான் ரிட்டையர்ட். என்ன என் ஆப்பத்தை மெதமா நினைச்சிட்டீங்களா? வித்து தீர போற நேரத்துல வந்திருக்கீங்க. நான் 5 மணிக்கு அலாரம் வச்சு உன்னை பார்க்கலாம் தான் வந்தேன். இவங்களை கட் பண்ணி அனுப்ப முடியல, அதான் லேட் ஆயிடுச்சு. கோச்சுக்கிறாத. நீ பணியாரத்தோட கலரை மாத்து. என்னத்துக்கு? பணியாரமும் நீயும் ஒரே கலரா இருக்கீங்க. போயா. சரி என்ன சாப்பிடுற? விஷம் கொடுத்தா கூட சாப்பிட்டுருவேன் உன் கையால. ஆனா இப்போதைக்கு ஒரு ஆப்பம் 2 பணியாரம் மட்டும் கொடு. சரி உனக்கு தான் வீடு இருக்குல்ல, உனக்கு தான் ஊரே உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு ஹோட்டல் இருக்குல்ல, எதுக்குடா 2 பேரும் இங்கே உட்காந்து சாப்பிட்றீங்க? கிளம்புங்கடா. நீ என்ன முதல்ல சுமந்துட்டு இருக்கியா? இங்க வாடா. சொல்லு. உன்னைய மாதிரி சின்ன பயகலத்தை ராணிக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? நீங்க கொத்தி போயிரும், என் மனசை கொதிச்சுட்டு இருக்கு தெரியுமா? ஏன் விட்டு கொடுக்க கூடாதா? என்னடா இன்னைக்கு ரொம்ப இழுத்துட்டியா, பேசவே மாட்டேங்கிற? இந்தா. என்ன சின்ன பாப்பா கொடுமையா இருக்கு? என்னைக்குமே அக்கா கையால தானே நான் சாப்பிடுவேன். அக்கா ஆப்பம் சுடுதுல. அக்கா நான் ஐஏஎஸ் படிச்சுக்கிட்டு இருக்கு நான் சொன்னேன். தட்டா அக்காட்ட கொடு. பாப்பா நீ பணியாரத்தை சுடு, நீ வந்து எனக்கு ஊட்டு. நீ போய் அந்த பால்வாடி பையங்களுக்கு 2 பணியாரத்தை நல்லா போடு. இந்தாயா. என்னையா இது? எப்பவுமே நிறைய சாப்பிடுவேன், ஒரு ஆப்பம் போதுமா? யார் சொன்னா? 10 ஆப்பம் சாப்பிட போறேன். 10 போதுமா? 20 ஆப்பம் சாப்பிட போறேன். டேய் அந்த ஆள் பாப்பா கையை வச்சதும் 10 அடிக்கிட்டே போயிட்டு இருக்கான்டா. ஃபைனான்ஸ் பண்ணிராத. அங்க ஃபைனான்ஸ் பண்ணிட்டு எங்க அவுன்ஸை குறைச்சிடாத சொல்லிட்டேன். ராணி